கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், අද ස්වාමීන් වහන්සේ සබත් දවස, கர்த்தருடைய நாள், ස්වාමීන් වහන්සේගේ දවස, மன மகிழ்ச்சி நாள், ප්‍රීතිමත් දවසක්, மகிழ்ச்சியின் நாள், සන්තෝෂ දවසක්, மகிமையின் நாள். මහිමය දවසක්. ஆமென். ආමෙන්. இப்படி நினைத்தவங்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். මේ වගේ හිතපු කට්ටිය දෙවියන් වහන්සේ උසස් තැන තියයි. இன்னும் புது வருடத்தை காண ஒரு சில நாட்கள்ல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். තව අලුත් අවුරුද්දක් දකින්න අපි දවස් කීපවල් තියෙන්නේ. இன்றைக்கு டிசம்பர் மாதம் 2025 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. අද දෙසැම්බර් මාසේ 2025 7 වෙනි දවසේ ඉරිදින. திருவிருந்து ஆராதனை. අද වෙලා මේ කොමියන් දවසක්. இன்றைக்கு நாங்க கூடி இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை எங்களுடைய ஜீவன் கூட்டப்பட்டிருக்கிறது. අද අපි ඉන්නේ දෙවියන් වහන්සේ කරුණාවේ අපේ ජීවනේ වැඩි වෙලා තිබෙනවා. ආශිර්වාද. ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ஆமென். உனக்குள்ள பயம் வரணும். ඔබ තුල බය එන්න ඕනේ. என்னுடைய பிரசங்க தலைப்பு අද දේශනාව මාතෘකාව முறையிட்டார்கள் கலகம் பண்ணினார்கள். ඔවුන් හැවිල්ලා මේ කෙන්දරුවා මේ දබර කරා රණ්ඩු දබර කරා. என்னாகமம் 11:1 3 வரைக்கும். ගණන් කතාව පළවෙනි පරිච්ඡේ என்னாகமம் 11:1 3 வரை. ගණන් කතාව 11 වෙනි පරිච්ඡේද පළවෙනි පදේ ඉඳලා 3 වෙනි පදය වෙනකන්. தமிழ்ல ஒருவர் சிங்களத்துல ஒருவர் வாசிங்க. දෙමළෙන් සිංහලෙන් කියවන්න. கொஞ்சம் இருங்க தங்கச்சி. සෙනක ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ කොඳුරන්නන් මෙන් දොස් කියමින් සිටියෝය. நன்றாய் கேளுங்கள். හොඳට ඇහුම්කන් දෙන්න. அற்புதத்தை கண்ட ஜனம், அதிசயமாய் நடத்தப்பட்ட ஜனம், ආස්කම්ද දැකපු මේ ජනතාව, கர்த்தருடைய வல்லமையை கண்ட ஜனம், ස්වාමීන් වහන්සේගේ බලය දැක්කා වූ ජනතාව, அற்புத வண்ணமாய் போஷிக்கப்பட்ட ஜனம், පුදුමාකාරව මේ පෝෂණ කරපු கேளுங்க, ජනතාව, வானத்திலிருந்து மன்னாவினால் கர்த்தர் போஷித்தார். ස්වර්ගයේ ඉඳලා මන්නාව ස්වාමීන් වහන්සේ දුන්නා. அவங்க உழைக்க இல்ல, பிழைக்க இல்ல. ඔවුන් ඇවිල්ලා වැඩ කරේ නෑ, ඔවුන් ජීවත් වුණා. அவங்களோட உடுப்பு செருப்பு கூட பழசாக இல்ல, கிளிய இல்ல, தேய இல்ல. ඔවුන්ගේ හැඳුම් සරප්පු පවා මේ පරණ වුණේ ඉරුන්නේ. அதுக்குள்ள ஏதாவது வியாதி வந்ததா என்று ஒன்றுமே இல்ல. ඒ තුල ඒගොල්ලන්ට රෝගේ ආවද කියලා දන්නේ නෑ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. இப்பதான் சிக்கன் குனியா, மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், பூனை காய்ச்சல், நாய் காய்ச்சல், பண்டி காய்ச்சல், எல்லா காய்ச்சலும் எல்லாருக்கும் வருது. දැන් තමයි මේ වගේ උණ රෝගය එන්නේ. මේ උණද ඒ වගේ දේවල් එනවා. எல்லா வியாதியும் எல்லாருக்கும் இருக்கு. හැම රෝගයක්ම හැම කෙනාටම තියෙනවා. நன்றாய் கவனிங்க. அந்த நாட்கள்ல தேவனுடைய வல்லமை தேவ ஜனங்களை காத்து கொண்டது. ඒ දවස්වල දෙවියන් වහන්සේගේ බලය දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව මේ ආරක්ෂා කරා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. 33 லட்சம் ஜனத்துக்கு ලක්ෂ 33 ජනතාවට ஒரு காய்ச்சல் பரவி இருந்தா எப்படி இருக்கும்? එක උණක් මේ ආවන කොහොමද තියෙන්නේ? நன்றா கவனிங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. ஆண்டவருடைய வல்லமை அவளை மூடிக்கொண்டது. ස්වාමීන් වහන්සේගේ බලය උංග ආරක්ෂා அவருடைய කරා. வல்லமை அவளை பாதுகாத்தது. ස්වාමීන් වහන්සේගේ බලය උංග ආරක්ෂා කරා. ஆமென். ආමෙන්. இப்ப எங்களுக்கு தேவன் சுகபலத்தை, தொழில, சம்பாத்தியத்தை, படிப்ப, ஞானத்தை, கிருபைய, சந்தோஷத்தை எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். දැන් දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රඥාවද, රස්සාවද, ආශිර්වාදය සෑම දෙයක්ම දෙවියන් වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. முதலாவது சொல்ற காரியத்தை கவனியுங்க. எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். සැබෑවෙන් කියන්න ඇහුම්කන් දෙන්න හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ අපිට දීලා තිබෙනවා. ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். சபையை கொடுத்திருக்கிறார். සභාව දීලා තිබෙනවා. சபையில போதகர்களை கொடுத்திருக்கிறார். සභාවේ පාලකවරුන් දීලා තිබෙනවා. ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார். සේවකයන්ව දීලා තිබෙනවා. நிர்வாகத்தை மூப்பர்மார கொடுத்திருக்கிறார். ඒ වැඩිමාල්ව දෙවියන් වහන්සේ දීලා තිබෙනවා. மந்தைகளை கொடுத்திருக்கிறார். හැදලිවන්ත දීලා තිබෙනවා. கட்டிடத்தை கொடுத்திருக்கிறார். මේ ගොඩනැගිල්ල දෙවියන් ஒரு மாதம் இந்த கட்டிடத்துக்கு 60,000 கட்ட தேவன் கிருபை செய்திருக்கிறார். මේ ගොඩනැගිල්ලට 60,000 ගෙවන්න ස්වාමීන් වහන්සේ කරුණාව දීලා තිබෙනවා. ஊழியக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். සේවකයන්ට පඩි දෙන්න දෙවියන් වහන්සේ කරුණාව දීලා තිබෙනවා. கிட்டத்தட்ட திக்கற்ற விதவைகளுக்கு ஒரு மாதம் 1.5 லட்சம் ரூபாய் படி கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். වැඳපුවන් ස්ත්‍රීන්ට ලක්ෂ එකමාරක් වගේ දෙන්න දෙවියන් වහන්සේ උදව් කරලා තිබෙනවා. பிள்ளைகளுக்கு படிக்க கிருபை செய்திருக்கிறார். දරුවන්ට උගන්වන්න දෙවියන් වහන්සේ කරුණාව දීලා තිබෙනවා. சொந்த வீட்டையும் கொடுத்திருக்கிறார். අයිති නිවසල් දෙවියන් වහන්සේ දීලා තිබෙනවා. ආමෙන්. ஆமென். ஆமென். எது உனக்கு குறைவென்று சொல்லு.
මොකද්ද ඔයගලන්ට හඩුයි කියලා කියන්න? எது உனக்கு தேவைன்னு சொல்லு. කුමක්ද ඔයගලන්ට අවශ්‍යතාවය කියන්න? எப்ப நீ பட்டினியா இருந்த, කොහමද ඔයගලන් බඩගින්න හිටියේ? கவதாத ඔගොල්ල பட்டினியா இருந்த எப்ப, කවදාද ඔයගලන් බඩගින්න හිටියේ? எப்ப உண்ட தேவை நிறைவாகாம இருந்துச்சு, කවදාද ඔයගලන්ගේ අවශ්‍යතාවල් සපරන්න දෙවෙනවස බැරි වුණේ? உண்ட வீட்டுல மரணம் வர வேண்டிய வீடு, ඔයගලන්ගේ නිවස මරණය එන්න ඕනේ නිවසක්. வைரஸ் தாக்க வேண்டிய வீடு. වෛරස් රෝගේ එන්න ඕනේ නිවසක්. இஸ்ரவேல் ஜனங்களும் உங்களை மாதிரி தான் நன்மையை தான் பெற்றுவாங்க, நன்மையை தான் எதிர்பார்த்தாங்க, கடவுளுக்கே பெட்டிஷம் அடிக்கிறாங்க. ඔව් දෙවියන් ඉස්රේල් ජනතාව දෙවියන් වහන්සේ යාපත තමයි කරේ. නමුත් දෙවියන් වහන්සේට විරුද්ධ වුණා ඒගොල්ලන්. அவங்க கடவுளுக்கு பெட்டிஷன் கொடுக்கறாங்க. දෙවියන් වහන්සේට ඒගොල්ලන් පැටිෂන් දෙනවා. என்ன சொல்றாங்க? මොනවද කියන්නේ? முறையிடுறாங்க. ඒගොල්ලන් දොස් කියනවා. ஆண்டவருடைய கேளுங்க, காதை உண்டாக்குனவுடைய காதுக்கு பொல்லாப்பா இருந்தது. ඒ හැවිලා කන මේ මහුවාව දෙවියන් වහන්සේට විරුද්ධ වුණා. அதான் கேளுங்க, ஒரு கணவன் வீட்டுக்கு வாராரா, ස්වාමි පුරුෂයෙක් නිවසට එනවා. ரெண்டு பெண் பிள்ளையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ඒ දරුවෝ දෙන්නෙක් ගැහැණු දරුවෝ දෙන්න ඉන්නවා. அம்மா என்ன செய்றா? මව මොනවාද කරන්නේ? ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதோ, ඇයි මේ මට මේ ජීවිතේ හම්බුනේ? ஏன்னா இவனை கட்டினனோ, ඇයි මෙයාව බැන්දේ? ஏன்னா நான் வாழ்றேனோ. ඇයි මම ජීවත් වෙන්නේ? நல்லா கேளுங்க, அழுது கொண்டிருந்தாவா. මේ වගේ හඬාගෙන හිටියා. இங்க சபையில யாருக்கும் சொல்ல இல்ல, මේ සභාවේ කාටවත් කිව්වේ නැහැ. இவங்கட இருதயத்துல வேறொன்று இருந்துச்சு. මේගලන්ගේ හදවත වෙන දෙයක් තිබුණා. இங்க இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்துல. මේ නෙමෙයි ඉස්රේල් ජනතාවේ හැතුලේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. இஸ்ரவேல் ஜனத்தாக அதவத்தே. இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயம். சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. இருதயத்துக்குள்ள හදවත තුල இதுதான் முறையீடாக வெளியே வந்துச்சு. මේක තමයි මේගලා දොස් පවර හෙලියට ආවේ. கலகமா வெளியே வந்துச்சு. මේගලා මේ පීඩා කරා. நன்றாய் கேளுங்க, හොඳට හැවුම් දෙන්න. வாழ்க்கையில மேடு பள்ளம் நமக்கு உண்டு. ජීවිතේ හැවිලා කඳු පල්ලම තිබෙනවා. ஆமென். ආමෙන්. அதனால இன்றைக்கு நாங்க கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறோம். ඒ ඉඳ අපි දෙවියන් වහන්සේ හොයනවා. நாங்க ஜெபிச்சு අපි கொண்டிருக்கிறோம். යාඥා කරනවා. எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு අපේ கொண்டிருக்கிறார். යාඥාව දෙවියන් වහන්සේ ආනවා. இந்த ஜனத்திட்ட ஜெபம் இல்ல, මේ ජනතාවට යාඥාව නැහැ. உன்னிட்ட ஜெபம் இருக்கு, ඔගලන් තුල යාඥාව තිබෙනවා. உபவாசம் இருக்கலாம், නිරාර ඉන්නවා. துதிகள் இருக்குது, නමස්කාර කරනවා. எல்லாம் இருக்கு. හැම දෙයක්ම තිබෙනවා. என்னாம புத்தகத்தை பாருங்க, அந்த ஜனம் குறை கூறுறதும் குற்றம் சாட்டுறதுல தான் இருந்துச்சு. මේ ගණන් කතා පොතේ බලන්න ඒ ජනතාව දොස් පවරනවා. ඒගොල්ලන් විරුද්ධව සිටිනවා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. கணவன் கேக்குறா, நான் என்ன உனக்கு குறை வச்சேன்? ස්වාමි පුරුෂයා ආනවා ඔයාට මම මොනවාද අඩුපාඩු තිබ්බේ? என்ன குறை வச்சேன்? මොනවාද අඩුපාඩු තිබ්බේ? உடுப்பு இல்லையா? ඇඳුම් නැද්ද? சாப்பாடு இல்லையா? කෑම නැද්ද? உன் எதிர்பார்ப்பு நிறைவேற இல்லையா? ඔබගේ මේ අවශ්‍යතාවල මේ සපයුන් නැද්ද? கொஞ்சம் பொறுமையா இரு. ඉවසන්න. ஆனா அம்மா அழுகுறா. මේ අම්මා අඬනවා. அவட அழுகையிட நோக்கம் என்ன? ඔහුගේ හැඬිල්ල අරමුණ මොකද්ද? திருப்தி இல்ல. ඒ කියන්නේ මේ அதவத்து திருப்தியாக் நே. திருப்தி அதவත තුල තෘප්තියක් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சிலருடைய அழுகையை பாருங்க, සමහරක හැඬිල්ල බලන්න. சிலருடைய முறையீடுகளை பாருங்க. සමහරක මේ කොඳුරන්නේ දේ බලන්න. எல்லாம் இருந்தும், හැම දෙයක්ම තියලා எல்லா நன்மையும் பெற்றும் හැම යාපත්ම ලබාගෙන காணாது, මදි. போதாது. ඒක මදි. அவங்கள பார், ඔව්ව බලන්න. இவங்கள பார், මෙයාව බලන්න. அவங்க இப்படி மாடி வீடு கட்டி இருக்காங்க, මේකලා මේ වාගේ ගොඩනැගිලි අදලා තිබෙනවා. இப்படி கட்டி இருக்காங்க, මේ වාගේ ගොඩනැගිලි அவங்க තියෙනවා. பிள்ளை எங்கேயோ. ඒගොල්ලන්ගේ දරුවෝ කොයිදෝ ඉන්නවා. நல்லா கேளுங்க, හොඳට අවුම්කම් දෙන්න. இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி குற்றம் சாட்ட தேவனுக்கு விரோதமா எழும்ப எந்த ரைட்ஸும் இல்லை. ඉස්රේල් ජනතාව දෙවියන් වහන්සේට විරුද්ධව වෙන්න මේ වගේ දොස් තබරන්න කිසිම දෙයක් නැහැ ඒගොල්ලන් ගාව. ஆமென். ආමෙන්. உடுப்பு பழசாக இல்ல, ඒගොල්ලන්ට හැඳුමක් පරණ වුණ නැහැ. செருப்பு கிளியல்ல பழசாக இல்ல, සරප්පු ඉරුන්නේ පරණ වුණ නැහැ. எந்த வைரஸும் இல்ல, வியாதியும் இல்ல. කොයි රෝගයක්ද වෛරස් නැහැ. மேகம் எழும்பும் போது அவங்க போகணும். ඒ කියන්නේ මේකම වලාකුළු නැගින්නකොට යන්න ඕනේ. அது நிக்கும் போது நிக்கணும். ඒක නතර වෙනකොට ඉන්න ඕනේ. ஆண்டவரே தலையிட்டு அவர்களை வழி நடத்தினார். දෙවියන් වහන්සේම ඒගොල්ලන්ට මුණ ගැස්සුණා. ஆமென். ආමෙන්. இவ்வளவு இருந்து இஸ்ரவேலுக்கு என்ன
திருப்தி இல்ல. මෙච්චරත් තියලා ඉස්රේල් ජනතාවට திருப்திයක් නැහැ. நீங்க எப்படி வாழ்றீங்க? ඔගලන් කොහමද ජීවත් වෙන්නේ? எனக்கு தெரிந்த அளவுல என் தேவன் எனக்கு ஒரு நன்மையும் குறைபட விடவில்லை. මට දැනුම දෙවියන් වහන්සේ මට කිසිම අඩුපාඩුවක් තිබ්බේ නැහැ. கரங்களை உயர்த்தி நன்றி අපි செலுத்துங்க. දෑත් ඔසලා ස්වාමීන් වහන්සේ Hallelujah. ස්තුති කරමු. ஹalleluya. හalleluya. சொல்லுங்க ஹalleluya. කියන්න හalleluya. கரங்களை தட்டி தேவனை අපි மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේට මහිමයට පත් உற்சாகமாய் කරමු. தட்டுங்க. ශාවෙන් உனக்கு என்ன குறைவு வச்சாரு? ඔයාට මොනවාද අඩුපාඩු තිබ්බේ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன குறைவு இருந்தது? ඉස්රේල් ජනතාවට මොනවාද අඩුපාඩු තිබ්බේ? நன்றா கேளுங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. இவ்வளவு நன்மையை பெற்று அற்புதத்தை கண்டு மரணத்திலிருந்து காத்த தெய்வம் මෙච්චර යාපත් දේවල් මේගලන් දැකලා මරණයෙන් උසෝලාවුද ගත්තා වූ දෙවියන් වහන්සේ அவர்கள் தேவனுடைய கோபாக்கினையை சம்பாதித்தார். ඔවුන් දෙවියන් වහන්සේගේ කෝපය උන් ලබා ගත්තා. ஆமென். ආමෙන්. என்னத்தை பெற்றாங்க? මොකද්ද ලබා ගත්තේ? கோபாக்கினையை பெற்றுக்கொண்டாங்க. දෙවියන් වහන්සේ කෝපය ලබා ගත්තා. பாருங்க, எங்கட ஜெப சத்தத்தை கேட்கிற மாதிரி බලන්න යාඥාව සද්දය අසනවා වගේ எங்கட முறையிறதும் பொல்லாப்பு நாங்க வீணா பேசுற எல்லாமே தேவனுக்கு சந்தோஷமா இருக்கா பொல்லாப்பா இருக்கா? අපි කියනව දොස්ත විරුද්ධ වෙනා දේවල් දෙවියන් වහන්සේ ඒක ආනෙක යාපතද සන්තෝෂද? நன்றாய் கவனியுங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. இருக்கிறது போதும், தேவன் போதும், தேவனுடைய கிருபை போதும் என்ற திருப்தியில வாழுகிறோமா? අපිට තියෙන දේ හැටි දෙවියන් වහන්සේ දුන්නාවේ කරුණාව තුල අපි ජීවත් වෙනවා කියලා ජීවත් වෙන එක හැටිද? இரண்டாவது வார்த்தையை வாசிங்க. இரண்டாவது வார்த்தை දෙවෙනි පදය. கவனிங்க. அடுத்த சிங்களத்துல வாசி. එවිට සෙනග මෝසෙස්ට මොර ගැසුවෝය. யாரை நோக்கி கூப்பிடணும்? කාවද බැලලා මොර ගැස්සුවේ? யாரை நோக்கி கூப்பிடணும்? කාවද බලලාද අපි මොර ගස්සන්න ඕනේ? கர்த்தரையா மோசேயா? ස්වාමින් වහන්සේද මෝසෙස්වද? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ஆமென். நீங்க உங்களுக்கு தேவையா இருந்ததை எடுங்க, தேவையில்லாததை விட்டுடுங்க. ඔයගලන්ට අවශ්‍ය දේ ගන්න, අවශ්‍ය නැති දේ අත්හරින්න. வார்த்தையை கேட்க திறந்த இருதயமா இருங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ අහන්න අපේ හදවත විවෘත වෙන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. தேவையானதை எடுங்க, தேவையான தொப்பியை போடுங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. අවශ්‍ය දේවල් ගන්න, ඒ තොප්පිය ගන්න නැත්නම් ඒක අත්හැරලා இந்த දාන්න. ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட இல்ல, மோசையை நோக்கி கூப்பிட்டாங்க. මේ ජනතාව ස්වාමින් වහන්සේ බලලා මොර ගැස්සුවේ නැහැ, මෝසේ බලලා තමයි මොර ගැස්සුවේ. என்ன காரணம்? நீதான். මොකද්ද කාරණේ? ඔයා තමයි. நீதான் ஆண்டவர்ட்ட கேட்டு சொன்ன எங்களை கூட்டிட்டு போன்னு சொன்ன. ඔයා තමයි දෙවියන් වහන්සේගේ අහලා අපි අරන් ගියේ. ඔයා තමයි. நீதான தீர்க்க தரிசனம் சொன்ன. ඔයා තමයි අනාගතව තුරු කිව්වේ. நீதான எங்களுக்கு ஆண்டவர் நடத்துவாருன்னு சொன்ன. ඔබ තමයි දෙවියන් වහන්සේ මඟ පෙන්නයි කියලා කිව්වේ. ஆண்டவரை கடிச்சவன் இப்ப மோசையை கடிக்கிறான். ස්වාමින් වහන්සේව මේ කොඳුරුව කට්ටිය දැන් මෝසෙස්ව බලලා කොඳුරනවා. கவனிங்க. ආන්න. இந்த ஜனத்திரத்துல ஜெபமே இருக்க இல்ல. මේ ජනතාව තුල යාඥාවක් තිබ්බේ නැහැ. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට සිතලා බලන්න. ஜெபம் இல்லாதவனா இருந்தா உலகத்தானா தான் இருக்கணும். යාඥාව නැතිනම් ලෝකාකාර මිනිස්සු වගේ තමයි. அதுதான் வாழ்க்கை. ඒක තමයි ජීවිතේ. விடிய எழும்புனோன்னு உலகம் என்ன செய்யுது? උදේසන මොනවාද මේ ජනතාව කරන්නේ? எழும்புனோன்னு ஃபேஸ்புக் தான். බලපු ගමන් Facebook එක. நக்கிட்ட கமன் ஃபேஸ்புக். ඒක නැගිට ගමන් Facebook එක. அது கேஸ்புக். ඒක Facebook. எழும்புனோன்னு ஃபேஸ்புக். නැගිට ගමන් Facebook එක. அது கேஸ். ඒක කේසයක්. ஆண்டவருக்கே கேஸக்கு போடுது. ඒක දෙවියන් වහන්සේම කේසයක් දානවා. ஆண்ட நடத்துறவங்களுக்கே கேஸ். දෙවියන් වහන්සේ මහ පෙන්නන කටියටත් කේස්. அண்டா கவனிங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. இந்த மாதம் මේ මාසේ நாங்கள் අපි உபவாசித்து ஜெபித்து நேரத்தை ஒழுங்குபடுத்தி காத்திருக்க வேண்டும். අපි නිරාරැඳලා යාඥා කරලා අපි කාලය අපේ අවස්ථාව ගන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. கை சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. என்ன செய்யணும்? මොකද්ද කරන්න ඕනේ? நோ டைம். වෙලාවක් නැහැ. உபவாசித்து ஜெபித்து தனித்து
குடும்பமாக தொழில் செய்துட்டு வந்து ஜெபத்தில் இருக்கணும். தொழில் செய்ய முதல் விடிய 3 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கணும், துதியில் இருக்கணும். நம்ம ஒழுங்குபடுத்தணும். අපි නිරාරින්දලා යාඥාව කරන්න ඕනේ. යස්සාවට යන්න ප්‍රථමේ යස්සාවට ගිහිල්ලා ආවන් පස්සේ අපි තමයි මේක සූදානම් කරගන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. நோ டைம் என்று சொல்லக்கூடாது. වෙලාවක් නැහැ කියලා කියන්න අරගයි. இஸ்ரவேல் ஜனத்து தொழிலும் இல்ல, கர்மமும் இல்ல, ஒரு படிப்பும் இல்ல, எதுவும் இல்ல, கத்தரை நோக்கி கூப்பிடவும் இல்லை. ඉස්රේල් ජනතාවට රස්සාවක් නැහැ, කිසිම දෙයක් නැහැ. නමුත් ඒක දෙවියන් වහන්සේවත් ඒගොල්ලන් අඬ ගැස්සුවේ නැහැ. கணவனை பார்த்து மனைவி முறையிடுற மாதிரி சபை இப்ப யாருக்கு விரோதமா முறையிடுது? மோசேக்கு எதிராக. ස්වාමීන් වහන්සේ බලලා භාර්යාව කොහමද කොඳුරන්නේ? ඒ වගේ මේ ජනතාව මෝසේස්ව බලලා කොඳුරනවා. விண்ணப்பம் பண்ற ஒரு தகப்பன், ஒரு தாய், வாலிப பிள்ளை இல்லாவிட்டால் அந்த இடத்துல வேதனை பெருகும். ඒ දෙවියන් වහන්සේ බලලා මොරගසන් නැති මේ යාඥා කරන්නේ නැති ඒ ජනතාව ඉදිරියේ ළමයින්ද කවුරු ඒකලම් මේ වේදනාවට පත් වෙනවා. கணவனா இருக்கலாம், ස්වාමි පුරුෂයා වෙන්න පුළුවන්, மனைவியா இருக்கலாம், භාර්යාව වෙන්න පුළුවන්, வாலிபன் வாலிப பெண்ணா, තරුණයා වෙන්න පුළුවන්, பிள்ளையா இருக்கலாம், ඒ දරුවෝ වෙන්න පුළුවන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. கை சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அந்த இடத்துல வேதனை தான் பெருகும். ඒ ස්ථානේ වේදනාව තමයි වැඩි වෙන්නේ. இந்த மாதத்தை, இந்த நாட்களை உங்களை ஆராய்ந்து அறிகிறதுல, மனம் திரும்புதுல, கேட்டுக்கொள்ளுங்க, உங்களை ஒழுங்குபடுத்துறதுல நேரத்தை செலவழி. මේ කාලේදී යාඥා කරන්නද පසුතැවිලි වෙන්නද ඒ කාලයට ඔයගොල්ලන් යොමු කරන්න. ஆமென். ආමෙන්. சபை கூடுங்க, සභාව රැස් වෙන්න, சபையில ஐக்கியப்படுங்க. සභාව එක්සත් වෙන්න. நீங்களும் ஜனாதிபதி மாதிரி இருந்துடாதீங்க. ඔයගොල්ලන් ජනාධිපති වගේ වෙන්න ඉන්න එපා. அவருக்கு இந்த இலங்கையில எத்தனை கோடி மக்கள் எனக்கு தெரியாது. எத்தனை கோடி மக்கள் இலங்கையில? 2 கோடி மக்களை அவர் பார்க்கணும். ඒ කෝටි 2ක් ජනතාව ඔව්ව බලන්න ඕනේ. உண்ட வீட்டுல மிஞ்சினா 5 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர் தான். ඔයගොල්ලන්ගේ නිවස වැඩි වුණත් 5 දෙනයි 4 දෙනයි. ஜனாதிபதிக்கு இல்லாத அவ்வளவு உண்ட வீட்டுல தான் இருக்கு. ජනාධිපතිට නැති හැම දෙයක්ම ඔයගොල්ලන් ගෙදර තියෙනවා. ஏன்னா நீ தேவனிடத்துல விண்ணப்பம் பண்றது இல்ல, ඇයි නම් ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේ බලලා යාඥා කරන්නේ නැහැ. ஜெபிக்கிறது இல்ல. යාඥා කරන්නේ නැහැ. நன்றா கவனிங்க. හොඳට අවුම්කම් நீ දෙන්න. என்ன செய்யற? திருப்தி இல்லாம தேவனுக்கு எதிராக செயல்படுற. ඔයගොල්ලන්ට திருப்திයක් නැතුව දෙවියන් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරනවා. மோசேக்கு எதிராக உன்னாலத்தான் நீத்தான் நடத்தின, நீத்தான சொன்ன, மோசேக்கு எதிராக. මෝසෙස්ට විරුද්ධව ඔයා තමයි කිව්ව, ඔයා තමයි කරේ කියලා ඒම විරුද්ධ වෙනවා. இப்ப குடும்பத்துல கணவனுக்கு எதிராக, දැන් ස්වාමි පුරුෂයාට அல்லது විරුද්ධව, மனைவிக்கு எதிராக, නැත්නම් භාර්යාවට විරුද්ධව, ஊழியர்களுக்கு எதிராக, සේවකයන්ට විරුද්ධව என்னத்தை கண்டோம் என்று வாழ்ந்து கொண்டு මොකද්ද දැක්කේ කියලා ජීවත් වෙනවා. என்னத்தை நீங்க காண மாட்டீங்க. කිසිම දෙයක් ඔයගොල්ලන් දකින්නේ නැහැ. நன்றாய் கவனிங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. எல்லாத்தையும் காணணுமா? හැම දෙයක්ම දකින්න ඕනද? இருக்கிறதுல திருப்தியாய் வாழு. ඉන්න එකෙන් තෘප්තිය ජීවත් වෙන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. இருக்கிறதுல திருப்தியாய் வாழு. ඉන්න දෙයින් තෘප්තියක් ඉන්න ඕනේ. இஸ்ரவேல் ஜனங்கள்ல பிரச்சனையே திருப்தி இல்ல. ඉස්රේල් ජනතාවගේ ජීවිතයේ ප්‍රශ්නම තෘප්තියක් නැහැ. தேவனுக்கு எதிராக முறையிட்டாங்க. දෙවියන් වහන්සේට විරුද්ධව මොර ගැස්සුවා. அவங்க அந்த முறையிடுதல், கலகங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க, அவங்களோட மன நிறைவே இல்லை. ඒගොල්ලන්ගේ ඒ මොර ගැස්සීමද රණ්ඩු දඹරද කිසිම දෙයක් ඒගොල්ලන්ට මේ සීමාවක් නැහැ. எனக்கு போதகர்மார் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து கோல் பண்ணி கொண்டே இருக்கிறார். පාලකතුමාට හැම පාලකවරයෙක්ම හැම තැනම ඉඳලා කෝල් කරනවා. பாஸ்டர், පාස්ටර් எங்களை நினைங்க. අපිවත් සීපත් කරන්න. உடுப்பில்லை, ඇඳුම් නැහැ. உடுப்பில்லை, ඇඳුම් නැහැ. எல்லாவித உடுப்பும் இல்லை. හැම ඇඳුමක්ම නැහැ. என்ன செய்யறேன்னு தெரியாது. මොනවාද කරන්න කියලා දන්නේ නැහැ. அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறோம்னு தெரியும். ඊළඟ විනාඩියේ මොනවාද කරන්න කියලා දන්නේ නැහැ. அரசாங்கம் கொடுக்கணும். ආණ්ඩුව දෙන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. நிறுவனங்கள் கொடுக்கணும். ඒගොල්ලන් දෙන්න ඕනේ. அது சரியா போய் சேரணும். ඒක හරියට කියලා යන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. யார் எங்களை பார்க்க இல்ல. කවුරුත් අපිව බැලුවේ නැහැ. உங்களுக்கு என்ன குறைவு இருக்கு சொல்லுங்க. ඔයගලන්ට මොනවාද අඩුපාඩු තියෙන්නේ? அடுப்பாடு திபுனே. තිබුණේද? இன்னும் மன நிறைவில்ல, තවත් තෘප්තියක් නැහැ. மன திருப்தி இல்ல. ඒකේ හදවත තුල තෘප්තියක් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. மாத்தாள் மாதிரி මාර්තාල් වගේ
அநேகத்தை குறித்த கவலை தான் அப்படியே மலை மாறி இருக்கு. බොහෝ දේවල් ගැන කනගාටු තමයි දුක තමයි තියෙන්නේ මේ කඳු වගේ. அதுல இன்னொரு மலை போன்ற ஒரு பிரச்சனை உள்ளுக்கு இருந்துச்சு. තව කඳු වගේ ප්‍රශ්නයක් ඇතුලේ තිබුණා. 11:4 வாசிங்க. 11:4 කියවන්න. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்கக் கொடுப்பவர் யார்? பாருங்க, அவங்க புறப்பட்டு வந்த நேரம், ඒගොල්ලන් ආවන් පස්සේ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு එගිප්තියේ ඉඳලා ආවන් මිසරේ ඉඳලා ආවන් පස්සේ அவங்களுக்குள்ள அந்நிய ஜனங்களும் கலந்திருந்தாங்க. ඔවුන් තුල අන්‍ය ජනතාව ඇතුලේ හිටියා. அவங்களுடைய பெரிதான விருப்பம் என்ன? இச்சை உள்ளவர்களாகி. ඒගොල්ලන්ගේ තිබුණ දේ තමයි තෘෂ්ණාව. இப்ப இவங்களுக்கு அந்த காய்ச்சல் வந்துட்டு, මේගොල්ලන්ට මේ හුණ ආවා. மாம்ச இச்சை, மாம்ச துர்சனாவ, மாம்ச இச்சை, මාංශ දුර්සනා මොනවද කියන්නේ? மாம்ச இச்சை, මාංශේනාව மாம்ச තෘෂ්ණාව. ஜீவனத்தின் பெருமை, ඒ ජීවනයේ උඩඟුකම, உலக இச்சை, ඒ ලෝකාකයා තියෙන තෘෂ්ණාව. இவங்களுக்கும் அது ஆளுகை செஞ்சிச்சு. මේකත් මේගොල්ලන්ට පාලනය කරා. கேளுங்க, சபை இந்த உலகத்துல தான் இருக்கு. මේ සභාව මේ ලෝකේ තමයි තියෙන්නේ. ஆனா உலகம் சபைக்குள்ள இருக்க கூடாது. නමුත් ලෝකේ සභාව තුල තියෙන නරකයි. ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். நாங்க உலகத்துல தான் இருக்கிறோம். අපි ලෝකේ තමයි ඉන්නේ. உலகத்தாருடைய இச்சை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சபைகளுக்குள்ளும் இருக்க கூடாது. ලෝකේ ඉන්න මිනිසුන්ගේ තෘෂ්ණාවද අප තුලත් සභාව තුලත් තියෙන නරකයි. எல்லா விரலுக்கு நாங்கள் மோதிரம் போட மாட்டோம். හැම ඇඟිලටම අපි මුදු දහන්නේ නැහැ. ஏதாவது ஒரு ரெண்டு விரலுக்கு மோதிரம் போடுவோம். කොයි හරි එක ඇඟිලකට තමයි අපි මුදු දහන්නේ. எல்லா விரலும் விரல் நீட்டாது. හැම ඇඟිලම්ම දිග කරන්නේ නැහැ. நல்லா கவனிங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. எல்லாவற்றிலும் தேவன் பகிர்ந்து அளித்து நமக்கு இருக்கிறார். හැම දෙයකම දෙවියන් වහන්සේ අපේ තුල ඉන්නවා. நே பகிர்ந்து அளித்து ඒ කියන්නේ බෙදා හරිනවා. பெதா துன்னா. බෙදා දුන්නා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எல்லா விதத்திலும் எங்களுக்கு பகிர்ந்து அளித்து இருக்கிறார். හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ අපිට මේ අපිට මේ බෙදා දුන්නා. ஆகையினால எங்களுக்கு என்னத்துக்கு திருப்தி இல்லாதது ஒன்று. ரெண்டாவது, ஏன் நாங்களும் கலகம் பண்ணுகிறோம். மூன்றாவது, எங்களோட அழுக சரியில்லை. අපිටත් පළවෙනි එක திருப்திයක් නැහැ. දෙවෙනි එක ඇවිල්ලා கலகம் பண்றோம். අපි විරුද්ධ වෙනවා. மூன்றாவது, எங்களோட அழுக சரியில்லை. තුන්වෙනි එක අපේ හැඬිල්ල හරි නැහැ. கண்ணீர் வாரத்துக்கு அழ மாட்டாங்க சிலர். සමහර කටේ කඳුළු එන තරම් හඬන්නේ නැහැ. அவங்க பேசுறதே அழுகத்தான். ඒගොල්ලන් කතා කරන එකම හැඬිල්ල තමයි. ஆமென். ආමෙන්. ஏய், ඇයි? எனக்கு, මටම, எங்களுக்கு, අපිටම இப்படியா, මේමද, இதா, මේකද, அதா, ඒකද, இதே அழுகத்தான். මේම තමයි හැඬිල්ල. அண்டில்ல, හැඬිල්ල. அழுக. හැඬිල්ල. இயேசு எவ்வளவு கண்ணீர் விட்டார் அழகா. ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේ කොච්චර හැඬුලාද? ஆமென். ආමෙන්. பவுல் அழுதான் சபையை குறித்து. පෞල්තුමා හැඬුවා සභාව ගැන හිතාගෙන. இவங்க நான் பேச செய்தியை புரிஞ்சுக்கொள்ளுங்க, இவங்களோட அந்த அழுக சரியில்லை. මේගොල්ලන් මේ දේශනාව අහන්නේ මේ හැඬිල්ල හරි නෑ. இவங்க உலகத்தார் மாதிரி அந்த இச்சைக்காகவும் இவங்களும் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்ப அவங்க என்ன தெரியுமா, எங்களுக்கு என்னத்தான் நடக்கும். මේගොල්ලන් ලෝකාකාරයේ දුර්ෂ්ණාවට ඉරවුන නිසා මේ වගේ අපිට මොනවාද වෙන්නේ? இப்ப எங்களுக்கும் அவங்களுக்கு இறைச்சி வேணும். ඒගොල්ලන්ට මස් ඕනේ. எங்களுக்கு இறைச்சி இல்ல. අපිට මස් නෑ. எங்களுக்கு இப்ப தேவனுடைய வார்த்தையாகிய மன்னா விருப்பம் இல்ல. දැන් අපිට වන්නා වෙන දෙවියන් වහන්සේ වචන අපිට කැමැති නෑ. வானம் பூமி ஒளியும் வார்த்தை ஒளியாது. ආසත් පොළවත් පාවෙලා යන නම් දෙවියන් වහන්සේගේ වචන පාවෙන්නේ சொல்லுங்க නෑ. ஆமென். කියන්න ආමෙන්. இந்த வார்த்தை வானத்திலிருந்து வந்த மன்னா. මේ වචනේ දෙවියන් වහන්සේ ස්වර්ගයෙන් දාලා ආවා වචනය. ஆமென். ஆமென். வாசிக்க நேரம் இல்ல. කියවන්න වෙලාවක් නෑ. அதோட இருக்க நேரம் இல்ல. අපිට ඉන්න වෙලාවක් නෑ. அண்மையில நான் எங்கட வீட்டுக்கு வந்த போதகர் சுசி பிரபாகரதாஸ் ஐயா என்னோட பேசும்போது, මේ ළඟදී ආවා වූ සමේ දේව සේවකයා මේ සුසි ප්‍රභා කතා කරනකොට எங்களோட 4 அவர் செலவழித்தார். ඔව් පැය 4ක් අපිත් එක්ක හිටියා. கேளுங்க, அவர் சொல்லுகிறார், ඔව් කියනවා ஒரு நாளைக்கு 5 பிரசங்கம் பண்ணா என்ன, அதை ஆயத்தப்படுத்தினா என்ன, 24 மணி நேரத்துக்கு நான் 60 அதிகாரம் வாசிச்சு முடிச்சிருவேன். අපි කොච්චර පැය 5ක්ද දේශනා කරාට වැඩක් නැහැ.
அவர் குழம்பிட்டாரு. எவ்வளவு 5-6 பிரசங்கம் பண்ணினா என்ன? ඒ කියන්නේ දේශනාව 5-6ක් අපි කරාට වැඩක් නැහැ. වැඩක් නෙමෙයි. 5-6 பிரசங்கம் பண்ணினா අපි කරත් ඕගොල්ල නෙමෙයි. එයා අය කරොත් சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அவர் ரேடியோல பிரசங்கிக்கிறாரு, එයා ආවිලා රේඩියෝ එක දේශනා කරනවා, ஆன்லைன்ல பேசுறாரு, ඔන්ලයින් එක කතා කරනවා. 3 முகாம்கள்ல பேசுறாரு. ඒ කියන්නේ මේ කැම්ප් 3ක එයා කතා කරනවා. பிரயாணப்படணும், එයා යන්න ඕනේ. தூங்க நேரம் இல்ல. නිදා ගන්න වෙලාවක් නැහැ. நான் கால் பண்ணுவேன், සමහර පාලකතුමා කෝල් කරයි. அண்ணன் எனக்கு உங்களுக்கு எடுக்கணும் போல இருக்கு, අයියේ මට වාට ගන්න ඕනේ කියලා හිතනවා. உங்களோட சரீரத்துக்கு கொஞ்சம் சரியில்லை மாறி எனக்கு விளங்குது. ඔයාගේ ශරීරයට අරිනායි කියලා මට හිතනවා. ஓ அண்ணன் சொல்லுவாரு. ඔව් අයියේ කියලා அப்ப කියයි. நான் ஜெபிக்கிறேங்க. ඊට පස්සේ යාඥා அவர் කරනවා. ஜெபம் பண்ணுவார். එයාත් යාඥා කරනවා. ஒரு நாளைக்கு 60 அதிகாரம் பைபிள் வாசிப்பாராம். දවසකට පරිච්ඡ 60ක් එයා කියවනවා. அப்படி வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இப்படி அழ மாட்டீங்க. ඒ වගේ කියවනවා නම් මේ වගේ ඔයගලන් හඬන්නේ නැහැ. 4 வேலை தேவையில்லை, 4 வேலையில இருந்தும் சம்பாத்தியம் இல்லை. කියන වෙලා 4ක් වැඩක් නැහැ. අපි ඒ 4ම වැඩ කළත් අපිට හරියන්නේ නැහැ. වැඩ 4ක් තියලත් වැඩක් මේ නැහැ. වැඩ 4ක් තියලම අපිට හරියන්නේ නැහැ. ஒண்ணு நடக்கல. කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. இப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு வானத்திலிருந்து வருகிற மன்னா வெறுப்பு. දැන් ඉස්රේල් ජනතාවට ආසෙන්දලා එන්නාවේ මන්නාව එපා වුණා. எங்களுக்கு பைபிள் என்றாலே வெறுப்பு, சர்ச் என்றாலே வெறுப்பு, உபவாச ஜெபம், போயா கூட்டம், ஞாயிறு ஆராதனை, பிரசங்கம் வேணா. අපිට මේ යාඥාවද අපිට ඉරුදින නමස්කාරද සභාවද මේ දෙවියන් වහන්සේගේ වචනද එපා. இவரும் வேணா. ஏன்னா இவர் பேசுறதெல்லாம் வெட்டி கொத்தி தான் பேசுறார். මෙයාත් එපා. ඇයි මෙයා කතා කරන්නේ ඔක්කොම කපලා කොටලා කතා කරන්නේ? ஒரு ஆறுதலே இல்லை இவரிடத்துல. කිසිම සැනසෙල්ලක් නැහැ මෙයා ගාව. தேவனிடத்துல ஆறுதல் வேணுமெண்டா இதுதான் வரும். දෙවියන් වහන්සේ මේ දෙවියන් වහන්සේ ළඟ ඉඳලා සැනසීමක් ඕන නම් මේක තමයි එන්නේ. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் வெறுத்துட்டு, අද අපිට හැම දෙයක්ම එපා වුණා. கடவுளும் வெறுத்துட்டு, ஊழியக்காரன் வெறுத்து, சபையும் வெறுத்து. ස්වාමින් වහන්සේත් අපිට එපා වුණා, සභාවත් එපා වුණා, දේව සේවයත් එපා වුණා. எங்களுக்கு இப்ப நாங்க பக்கத்து வீடு மாதிரி. අපි දැන් හල්ලප ගෙදර වගේ. ஐயோ 5 வருஷத்துக்கு பிறகு அவங்க இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி இருக்காங்க. අවුරුදු 5කට පස්සේ එකලම් ෆ්‍රිජ් එකක් ගත්තා. இப்போ உள்ள ஃப்ரிட்ஜ் எப்படின்னா, මේ දැන් තියෙන ෆ්‍රිජ් එක කොහමද? எங்கட வீட்டுல இருக்கு. පාලකතුමා ගෙදර තියෙනවා. நான் போய் நின்றோடனே உனக்கு கூல் வேணுமான்னு கேக்குது. එයා ගිහලා හිටපු ගම ඒක ආන කූල ඕනද කියලා. உங்களோட வீடுகள் இல்ல, எங்கட வீட்டுல இருக்க. ඔයගොල්ලන් ගෙදර නෑ, පාලකතුමා ගෙදර இப்படி ඉන්නවා. போய் நின்ற உடனே මේ වගේ හිටපු ගමන් பாஸ்டர் வடி யூ வாண்ட்னு கேக்குது. පාස්ටර් මොනවද ඕනේ කියලා අහනවා. கோப்பி வேணுமா, டீ வேணுமா, இந்த கூல் வேணுமா, ஐஸ் வேணுமான்னு எல்லாம் கேக்குது. මේ වගේ කෝපිද මොනවද ඕනේ, අයිස් ඕනද කියලා අහනවා. உங்களோட வீட்டுக்கு இன்னும் வர இல்ல. ඔයගොල්ලන් ගෙදර තව ආවේ எங்கட නැහැ. வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். පාලකතුමා ගෙදරට ආවොත් අවිල්ල இப்ப බැලුවොත් எங்களுக்கு තේරෙනවා. நாங்களும் இந்த உலகம் மாதிரி தான். අපිත් මේ ලෝකේ ඉන්න මිනිස්සු වගේ. அடுத்தவன்ட்ட என்ன இருக்கோ அது எங்களுக்கு வேணும். ඒ අල්ලපගෙද මොනවද තියෙන්නේ ඒක මට ඕනේ. எங்கள்ட்ட இருக்க கத்தரும் வேணாம், අපේ ගාව ඉන්නව දෙවියන් වහන්සේත් එපා. கிருபையும் வேணாம், කරුණාවත් එපා. ஜெபமும் வேணாம், යාඥාවත් එපා. போயா கூட்டமும் வேணாம், மண்ட குழம்புதான். පෝය රැසීමත් එපා. ඒ ඔළුව කැරකෙනවලු. நே கிளம்பின කැළඹෙනවා. சபை கூறதும் வேணாம். සභාව රැස් වෙනකත් එපා. எங்கெங்கெல்லாம் நாங்க போவோம் வருவோம், හැම කොයි යනවාද එනවාද? எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெங்கெல்லாம் போவோம் வருவோம். කොයි යන්න ඕනද එන්න ඕනද අපි යනවා එනවා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். ஆனா வேணாம், ஆனா வேணாம். නමුත් එපා. உண்ட வீட்டுல தேவன் செய்த அற்புதங்கள் ஒண்டா இரண்டா? ඔගලන් නිවසේ දෙවියන් වහන්සේ කළාව ආස්කම එකක්ද දෙකක්ද? ஆமென். ආමෙන්. கை சொல்லுங்க ஆமென். ආමෙන් කියන්නේ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේ නමස්කාර உற்சாகமாய் தட்டுங்க. ආමෙන්. මහිමටපත් කරමු. அவ்வளவு யுத்தமும் இந்த குடும்பத்துக்குள்ள தான் இருக்கு. හැම යුද්ධයක්ම ඔගලන් පවුල් තුල තමයි තියෙන්නේ. அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், அம்மாக்கு மகள், மகளுக்கு அம்மா, மாமிக்கு மருமகள், எல்லா யுத்தமும் இங்க தான் இருக்கு. හැම යුද්ධයක්ම අයියට මල්ලිටද අම්මාට දරුවන්ට නැන්දම්මට ඒගලන්ට වෙනවා. எல்லாமே இங்க தான் இருக்கு. හැම දෙයක්ම මේ තමයි තියෙන්නේ. இன்னும் விண்ணப்பம் இல்ல. තව යාඥාව නැහැ. ஆண்டோடைய வசனத்தோட அமர்ந்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. දෙවියන් වහන්සේගේ වචන තුල මේ වාඩි වෙන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஒரு அம்மா கேட்டா එක මවෙක් ඇසුවා மகனை பார்த்து පුතාව බලලා பைபிள் வாசிச்சுட்டு போண்டு. බයිබලේ කියවලා යන්න. மகன் என்ன தெரியுமா சொன்னா? පුතා මොනවද කිව්වේ? ஐ நோ, මට දන්නවා. ஐ நோ. මට දන්නවා. நான் தான் இப்படி பிடிச்சு
පාලකතුමාන මේ ආකාර අල්ලලා இப்படி பிடிச்சு මේ ආකාර අල්ලලා இப்படி பிடிச்சு ඒ විදිහට අල්ලලා இப்படி குத்தி මේ වගේ හැනලා உட்காரு ඉඳගනි பைபிளை வாசி බයිබල කියවන්න ஆமென் ආමේන් இப்போ உள்ள அம்மா அப்பா எப்படி දැන් ඉන්න අම්මා තාත්තා කොහමද யூ நோ ඔයාට දන්නවා என்னது யூ நோ ඔයාට දන්නවා ஏலி மாதிரி ஏலி பிள்ளைகளுடைய சத்தத்தை பெருசுபடுத்தினா தேவனுடைய சத்தத்தை අට්පමා එන්නේ දේවන ගණවීනப்படுத்தினா ඒලි වගේ ඒලි දරුවන්ගේ සද්දය උසස් කරා ඒ දෙවියන් වහන්සේ සද්දය එපා කරා தேவனை கனவீனப்படுத்தினா දෙවියන් වහන්සේව ගණීන කරා ஆண்டவரை கனவீனப்படுத்தாதீங்க நல்லதில்ல දෙවියන් වහන්සේ අගෞරව කරන්න එපා හොඳ නැහැ சொல்லுங்க ஆமென் කියන්න ආමේන් ஆமென் ஆமென். இப்ப 5ல இருந்தே பிடிங்க 5ல இருந்தே பிடிங்க ඒ පයේ ඉඳලම අල්ලන්න 50ல வளையாது 50 මේ වැයෙන්නේ 50ல வளையாது 50 හැව මේ වැනෙන්නේ என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க அம்மா அப்பா மாறு මට සමාව දෙන්න මේ දෙමව්පියෝනේ ரட்சிக்கப்பட்டதா இருந்தா ஸ்தோத்திரம் ගැලෙම ලැබුණා ස්තුති அம்மா அப்பா දෙමව්පියෝ வயது போனவங்க ඒ කියන්නේ වයස ගිය කට්ටිය அவங்க கணவனுக்கு எப்படி வாழ்ந்தாங்களோ இப்பவும் அப்படித்தான் வாழ்றாங்க ඒ ස්වාමි පුරුෂයාට කොහමද ඒගොල්ලන් ජීවත් වෙන්නේ ඒ වගේ තමයි හදත් ජීවත් වෙන්නේ இப்பவும் அப்படிதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் මම හල්ලපු හාවට කකුල් 3යි இப்படித்தான் මේ වගේ තමයි அதே மாதிரிதான் சந்ததியும் அதே தான் ඒ වගේ තමයි පරම්පරාවත් ඒ වගේ තමයි ஆண்டவருடைய வார்த்தையாகிய மன்னா மாற்ற இல்ல ඒ දෙවියන් වහන්සේගේ වචන වෙනුව මන්නා ඒගොල්ලන්ව වෙනස් ஒரு කරේ மகன் சொல்றான் தெரியும் தானே எங்கட அம்மாவை පුතා කියන එක පුතෙක් කියන දන්නවනේ අපේ අම්මාව எங்கட அம்மாவை தெரியும் தானே අපේ අම්මාව දන්නව නේද ஒரு மகன் சொல்றான் எங்கட அப்பாவை தெரியும் එක தானே පුතෙක් හාන අපේ තාත්තව දන්නව නේද சபைக்கல்ல இருந்தே வார்த்தையாகிய மன்னா மாற்ற இல்ல ඒ සභාව තුළම ඉඳලම දෙවියන් වහන්සේගේ මන්නා වෙනස් කරේ නැහැ எங்களை அவங்கள மாற்ற இல்ல ඒගොල්ලන්ව වෙනස් කරේ නැහැ அவங்களோட பிள்ளைகளை மாற்ற இல்ல. ඒගොල්ලන්ගේ ළමයින්ව වෙනස් කරේ නැහැ எந்த அளவு கத்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் எந்த அளவு கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் කොයි ආකාර අපි දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථාන දෙන්න ඕනි කියලා දන්නේ නැහැ எந்த இடத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் කොයි ස්ථානෙට අපි ප්‍රථම ස්ථාන දෙන්න எந்த ඕනේ இடத்துல முக்கியத்துவம் කොයි ස්ථානවල ප්‍රථම තැන දෙන්න ඕනේ වැදගත් දෙන්න. වැදගත් දෙන්න ඕනේ ආමේන්. ආමේන් சொல்லுங்க ஆமென் ආමේන් காலம் කාලය பொல்லாதது නපුරුයි அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்நிய ஜனங்களோட இச்சை அவங்கள ஆளுகை செய்து அசைத்தது ඒ එදා ඉස්රේල් ජනතාව තුළ ලෝකාකාර මිනිස්සුයි දුර්ස්නාව පාලනය කරා அவங்க ஆண்டவருக்கே கலகம் பண்ணினாங்க ඔවුන් දෙවියන් වහන්සේට විරුද්ධව තබර කරා கேளுங்க அவங்களோட அளத்தேவில அவங்களோட நடத்த பேச்சு பார்வை கிரியை எல்லாம் தேவனுக்கு பொல்லாப்பா இருந்துச்சு ඒගලන්ට අඬන්න ඕන ඒගලන් කරාපු එම ක්‍රියාත්ම දෙවියන් වහන්සේට විරුද්ධව තිබුණා நம்முடைய வாழ்க்கையில අපේ ජීවිතේ நம்முடைய பார்வை நம்முடைய பேச்சு நம்முடைய நடத்தை நம்முடைய உடை நம்முடைய கிரியை எல்லாம் தேவன் சந்தோஷப்படுகிறாரா தேவன் மகிமைப்படுகிறார் අපේ ජීවිතේ හැම දෙයක්ම ක්‍රියාවද හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ ප්‍රීති වෙනවාද ஆமென் ආමේන් சொல்லுங்க ஆமென் ආමේන් ஆமென் ආමේන් மார்த்தாளா மரியாளா මාතාල්ද මරියාල්ද தேவனுடைய மன்னா முக்கியமா மன்னாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றது முக்கியமா දෙවියන් වහන්සේගේ මන්නා ඕනද මන්නාට කීකරු වෙනක ඕනද இன்னும் கிட்டி சேர்றது முக்கியமா තවත් අපේ මේ ඇතුල් වෙන්න ඕනද இன்னும் கிட்டி சேர் ඒක லங் வேண்டும் ලං වෙන්න ඕනේ சொல்லுங்க ஆமென் ආමේන් இன்னும் கிட்டி சேரணும் තවත් ලං වෙන්න ඕනේ இல்ல இன்னும் மகிமைப்படுத்தணுமா තවත් මයිමඩපත් කරන්න இன்னும் ඕනේ பரிசுத்தப்படணுமா තවත් සුද්ධ වෙන්න எங்கட ඕනේ வாழ்க்கை என்ன අපේ ජීවිතේ මොකද්ද எங்கட நடத்தை என்ன අපේ ක්‍රියාව எங்கட ஒவ்வொன்றும் என்னத்தை காண்பிக்குது අපේ හැම දෙයක්ම කුමක්ද පෙන්눔 කරන්නේ அழுகிறத காண்பிக்குது ඒ හැන්ඩිල්ල පෙන්눔 කරනවා அதண்டா என்ன மன திருப்தி இல்ல ඒකට අපේ හදවත තුළ තෘප්තියක් නැහැ இருக்கிறதுக்காகவும் தேவனோடு வாழுறதுக்காகவும் சந்தோஷம் இல்ல ඉන්න වට දෙවියන් වහන්සේට ජීවත් වෙන එක සන්තෝෂයක් නැහැ மன நிறைவு இல்ல ඒ කියන්නේ තෘප්තියක් නැහැ இன்னொரு காரியத்தை சொல்றேன் තව කාරණාවක් කියන්නම් அவங்க அந்நிய ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசி வாழ இல்ல ඒ ලෝකාකාර මිනිස්සු දෙවියන් වහන්සේව විශ්වාස කළ ජීවත් වුණේ නැහැ இஸ்ரவேல் ஜனங்களும் விசுவாசத்தை விட்டுட்டாங்க ඒ ඉස්රේල් ජනතාව හැදෙilla හත්හැරියා உனக்கு சுகபலத்தை கொடுத்ததுனால தானே தொழில் செய்யற படிக்கிற
ඔයාට හොඳට සුවේ දුන්න නිසානේ අද රස්සාවක් කරන්නේ ඉගෙන ගන්නේ. உலகத்தாருடைய விசுவாசமற்ற தன்மை இப்ப உன்னையே ஆளுகை செய்து ඒ ලෝකාකාරයේ ඉන්න මිනිස්සුන්ගේ ඇදලි නැති හැදෙල්ල උගලන්ට ඒක පාලනය කරනවා. அவங்க வெறுப்பத்தான் தேவனுக்கு காண்பிச்சாங்க. ඒගොල්ලන් දෙවියන් වහන්සේට එපා කිරීමක් තමයි පෙන්눔 කරන්නේ. பெண்ணுங்கரே පෙන්눔 කරේ. சபை இன்றைக்கு தேவனுக்கு வெறுப்ப காண்பிக்குதா, தேவ விருப்ப காண்பிக்குதா? දෙවියන් අද සභාව දෙවියන් වහන්සේව එපා කරන එක පෙන්눔 කරනවද නැත්නම් කැමැත්ත පෙන්눔 කරනවද? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. வார்த்தையாகிய மன்னா வாகிய அந்த தேவனுடைய கண்ணாடி இன்றைக்கு உன்னை காண்பிக்கட்டும். දෙවියන් වහන්සේගේ මන්නා වෙන වචන කණ්ණාඩියක් වගේ ඔයගලන්ට පෙන්눔 කරපු දෙයින්. சொல்றத கேளுங்க. கணவனை கொடுத்தாரா, ස්වාමි පුරුෂයා දුන්නාද? மனைவியை கொடுத்தாரா, භාර්යාව දුන්නාද? பிள்ளைகளை கொடுத்தாரா, ළමයින්ව දුන්නාද? வாகனத்தை கொடுத்தாரா, වාහනයක් දුන්නාද? நல்ல தொழிலை හොඳ கொடுத்தாரா, රස්සාවක් දුන්නාද? படிப்பை கொடுத்தாரா, ඉගෙනීම දුන්නාද? உயர்வை கொடுத்தாரா? උසස්වීම දුන්නාද? கேளுங்க. எல்லாமே மன நிறைவோடு தேவனை மகிமைப்படுத்த. හැම දෙයක්ම තෘප්තියක් ලෙස දෙවියන් වහන්සේ ස්තුති කරන්න. ஆமென். ආමෙන්. தேவனை மகிமைப்படுத்த. දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. தேவனுக்கு கனவீன அகர்வ கொண்டு வரக்கூடாது. දෙවියන් වහන්සේට අගරුව ගේන්න එපා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. காலம் பொல்லாது. කාලය නපුරුයි. நாங்கள் எழுந்து நிற்போம். අපි නැගිට கர்த்தர் உங்களை සිටිමු. ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ